பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, புதிய ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய சிங்காசனம் பரிசுத்தமானதான். நீர் பரிசுத்தரானது. நீர் எங்களையும் பரிசுத்தமாக எதிர்பார்த்திருக்கிறோம். சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும். நாளுக்குரிய ஆராதனை முறையிலே ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாக நாங்கள் வேண்டுகிறோம். வர தடைப்பட்ட மக்களை கூட்டி சேரும். வந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதி. பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பாடி துதித்து ஆராதனை செய்து உடைய வார்த்தையை கேட்க நீர் திருவை செய்கிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருந்த தாளங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இடத்தில் வாங்கி ஆண்டவரே, நீர் கொடுத்த தாளந்தை ஆண்டவரே உமக்கு என்று நாங்கள் பயன்படுத்த எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, மெய்ப்பொருளாகிய உங்களை ஒரு பாதப்படி வைக்கிறோம். சுவாமி, எங்களை ஆட்கொள்ளுமா அது பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பி பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். முற்றிலுமாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எஞ்சியிருக்கின்ற பகுதிகளை ஆண்டவரை நீரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்லது. காலை ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கலாம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூறும் கடவுள். இந்த நாளுக்குரிய ஆராதனையிலே முதல் பாடலாக கேட்டு நிறைவு 5வது பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம் என்ற பாடலை பாடும்.
திரியேகக்கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களின் மனதிலே எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுப்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆம். பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கொள்ளலாகும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்ப தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று. கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படிவிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். உள்ள பிதாவே, ஆளுடைய சூழல் நாங்கள் எங்கள் வழிகளை
விட்டு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, செம்மையான பாதையிலே நடத்துகின்ற ஒரு மேய்ப்பனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இவருடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் இந்த நேரத்திலேயே அறிக்கை செய்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ செய்யத்தக்கவர்கள் செய்யத்தகாதவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லவராக எங்களை மன்னித்து எங்களுக்கு இறக்கம் பாராட்டி உங்க மந்தையிலே எங்களை சேர்த்துக் கொள்கிறீர்கள். நான் நன்றி படைக்கிறோம். இது வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருமான நேர்மையாக தங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது பரிசோதனையாகவே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்களாம். ஆண்டவரை உங்களை விண்ணப்பங்களை கேட்டு செவிசாய்த்து மறு உத்தரவு தர நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற விதமான காரியங்களை உலக பிரகாரமாக நாங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு இந்த ஒரு மணி நேரமாவது உமக்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே உடைய எண்ணங்கள், உடைய சொற்கள், உடைய செயல்கள் எல்லாவற்றுமாக உங்களிடத்தில் படைகள். ஆகவே ஆராய்ந்து அறிந்து நாங்கள் கேட்பதற்கு உடமையாகவே இது எல்லா காரியங்களையும் எங்களுக்கு அழித்து ஆசீர்வதிக்கிறது. பாவம் அழுப்பை நீக்கி ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு பொழிந்தது நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். எவ்வாறு இந்த மத்தியில் வாழ்ந்து அசைவாறு எங்கள் உடனே உங்கள் ஆவியை ஊக்கமாக உங்கள் ஆவியை பெற்றவர்களாக ஒரு சமூகத்திலே மகிழ்ந்து மாறாக இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த எங்களுடைய ஆயிரத்தாங்க தெரிவிக்கிறோம். ஒரு செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறது தேவையான ஆதாரத்தை கொள்முடையானவரை இந்த நாளிலே சொல்லிக் கொண்டிருக்காங்க. நாங்கள் நன்றி கிடைக்கிறோம். முக்கியமாக அவர்கள் கிடைக்கிறது. இந்த நாளிலே இரண்டாவது பாவ அறிக்கையை நாம் சொல்லும் பொழுது அதற்கு பின்பாக ஒவ்வொரு நாள் எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியின் கிருபையும் திருத்துதலையும் தந்தருள்வாராக. ஆமென். பாவரிக்கை பாடல் 108வது பாடலை விசுவாசம் காதுபட பாடலை
பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது வாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்று மன்னதுவே. மூசிப்பாருடன் இலை கோத்தெல்லாம் மோற்றும் அந்த பெயரே. மூசிப்பாருடன் இலை கோத்தெல்லாம் மோற்றும் அந்த பெயரே. துயரையாது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும். பயங்கள் யாவும் வீசுவென்றால் பரந்தோடியே போகும். பயங்கள் யாவும் வீசுவென்றால் பரந்தோடியே போகும். பயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும். மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும். மாயை கொண்ட நெஞ்சையது மயக்கமின்றி விடுக்கும். எல்லையில்லா கிருபை திரள் ஏற்று நிலைத்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவரின் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே. என்னால் வரும் துதியை நீரை ஏற்றுக்கொள்ளும் தேவே. என்னால் வரும் துதியை நீரை ஏற்றுக்கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது வாசம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். எடுத்து வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே,
பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது பாடமாக பழைய ஏற்பாட்டின் பகுதியில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்கிறோம். முதலாம் வேத பாடமாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 18 முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 18 முடிய. பக்கம் 456. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அவர் காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோவா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இரண்டாம் பாடமாக நிருப வாக்கியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வாசிக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 வரை வாசிக்க கேட்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 வரை. பக்கம் 162. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடைகின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிறைவேற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்களுள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கின்ற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள்.
எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகின்ற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்லியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறினே பட்டணத்தை சுற்றியில் இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதர் மார்க்க அமைத்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுமணத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ள இரண்டாம் வேதப்படும் வாசித்து கொண்டாயிற்று. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29 மாறி 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 வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி கடைசி வரை மாறி மாறி வாசிக்க. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த ஆகாரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீமோனின் குட்டிகளைப் போலவும். கர்த்தருடைய சத்தம் அக்னி சுவாலைகளை விளக்கும், கர்த்தருடைய சத்தம் அநாதத்தை அதிரப்பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இன்னும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 19 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் கூறி கிறிஸ்து ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திரிவு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்களும் கர்த்தரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணைகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீக்கி உன் கைகளை பார், உன் கையை நீக்கி என் விழாவிலே கூறு, அவிசுவாசியாமல் விசுவாசியாய் இரு என்றார்.
வாசிக்க தெரிந்து 4ஆம் வேதம் வாசிக்க முடிஞ்சு. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. துதிப்பாக ஆண்டவரை துதித்து நாம் பாடுகின்ற நேரம் இது. இந்த நேரத்திலே ஆண்டவரை நம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு எந்த துதிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த கண்மலையானவரை இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து மகிழ்கிறோம். மலையானவரே
ஆண்டவரே, துதிக்கப்பட்டவர் ஆண்டவரே. அசைவாடு மாறியானவரே உண்மை அழைக்கிறோம். வாரும் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல கர்த்தாவே, நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மன மகிழ்ச்சி ஓய்வுகளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே பாசோத்திரம், இந்த மேல் வீட்டு அறையில பாசோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளை பாசோத்திரம் ராஜா. ஆவியானவரே கூடிய பாசோத்திரம், ஆராதிக்க இந்த வேலையில கூட பாசோத்திரம், உடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்க வேணுமா துதிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தடைகளை மாற்றிய பாசோத்திரம் ராஜா. உம்மை துதிக்க பாசோத்திரம், உம்மை தொழுது கொள்ள பாசோத்திரம் ராஜா. ஒவ்வொருவரையும் பாசோத்திரம் ராஜா. உடைய ஆலயத்தில பாசோத்திரம் வந்தடைய கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம், சோத்திருக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனைக்கு பாசோத்திரம் தடையாக செயல்படுகிற வல்லமையா பாசோத்திரம் ராஜா. நீர பாசோத்திர தடைகளை உடைத்த பாசோத்திரம் நாங்கள் விடுதலோடு ஆராதிக்க பாசோத்திரம் ராஜா. மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்க நீ கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகம் வல்லமை ஒவ்வொரு மேலும் ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். அசைவாடும் ஆவியானவரே எங்கள் மேல் அசைவாடும். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இளமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நடைய நிரம்பிடுமே அசைவாடு ஆவி தூய்மை ஆவி இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் மேல பாசோத்திரம், வல்லமையா பாசோத்திரம் ராஜா. ஒவ்வொரு மேலையா பாசோத்திரம் நீர் ஊற்று கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. உள்ளங்களை ஆராய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர பாசோத்திரம் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இந்த ஆராதனையில கூட பாசோத்திரம் எங்களே பாசோத்திரம் ராஜா. எங்கள் குறைகளை குற்றங்களை பாசோத்திரம் ரத்தத்தாலை கழுவிய பாசோத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இந்த ஆராதனையா பாசோத்திரம் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பாசோத்திரம் ராஜா. நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிய பாசோத்திரம் உடைய வசனத்தை கொண்ட பாசோத்திரம் ஒவ்வொருவரை தேற்ற வேணுமா ஜெபிக்கிறோம், சோத்திரம் ராஜா. சென்ற வாரம் முழுத பாசோத்திரம் ராஜா. எங்களை கண்பாணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பத்தி தண்ணீர் ஆசிரியத்து வழிநடத்தினே அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புடு ராஜா சோத்திரம். உடைய ஊழியக்காரப்பா சோத்திர ராஜா, உடைய வார்த்தையை சுமந்து வந்து ஊழியக்கார சமூகத்தில் ஒப்புடு ராஜா சோத்திரம். அவரை மறைத்தப்பா சோத்திரம், நீர் வெளிப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் சோத்திருக்கிறோம். உன் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிற பிதாவே, ஆமென். அமர்வு. இந்த நல்ல நாளிலிருந்து ஓய்வா ஆசாரிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்க இந்த நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நமது தாசன் சுமந்து வந்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய செய்தியை கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு வல்லமையாய் கொடுப்பதற்காக சாந்தகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நாம் திருச்சபையாக வரவேற்று கர்த்தருடைய செய்தியை வாய்மாத்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாய் அல்லேலூயா 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 பின்னாடி போயிட்டா அல்லேலூயா யார் ஒரு இது அல்லேலூயா அல்லேலூயா சத்தம் நல்லவர். தாசன் ஒரு சரணம் பாடலாம், வாசிக்கிறேன் தம்பி, வாசிக்கலாம். தன் கண்மலையானவர் கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
போயிட்டு வந்து சோகமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு தான் டூருக்கு போனீங்க, ஏன் சோகம் வந்துச்சு? குளிர் நல்லா இருந்ததா? அதுதான் சொன்னேன், குளிர் நல்லா இருந்ததா? வெயில்ல ஜாலியா சுத்த முடியுமா? ஏசி போட்டு கருவாச்சிட்டு உள்ள போட்டு தூங்க தான் போகணும். வெயில்ல சுத்த முடியாது. ஆனா நீங்க எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தா நீங்க வெயில்ல போய் சுத்திட்டு வரணும். எவ்வளோ தைரியம் வேணும், எவ்வளோ என்ன சொல்றது அதுக்கு. இந்த வெயில்ல கூட அவ்வளோ கொடூரமான ஆளுங்களா நீங்கெல்லாம். வெயில் என்ன பெரிய வெயில் ஆடா பார்த்துலாம் பேசிக்கிட்டு வந்துருக்கீங்க. நம்ம நல்லையா ட்ரெயின்ல பத்திரமா போய் பத்திரமா வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இது ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்க வெளியே போயிட்டு வந்தது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? தம்பி உட்காந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தாசன். போன முறை என்னை ஏமாற்றி, அதான் இன்னைக்கு வாசிக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் அதிகமா பாடுறது, வொர்ஷிப் பண்றது, செய்தி இதெல்லாம் சேர்த்தா 1.5-2 மணி நேரம் பேசி பேசி பழக்கமாயிடுச்சு. இங்க வந்தா கொஞ்சம் நடுங்கும், இந்த டைமை பார்த்து பேச வேண்டியதா இருக்கும். அதுலயும் இப்போ இன்னைக்கு சுத்தம் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எத்தனை பேர் தூங்குனீங்க போயிட்டு வந்து? நல்லா தூங்கலன்னா அந்த அசதி 4 நாளைக்கு உடம்புல இருக்கும். நீங்க தூங்கி எழுந்துக்கலன்னா இந்த சோர்வு 4 நாளைக்கு இது அழிச்சுட்டே இருக்கும். நான் போயிட்டு வந்த அந்த மகிழ்ச்சி உள்ள என்னவோ அப்படியே குதூகலமா இருப்பீங்க, உள்ளுக்குள்ள குதூகலம் இருக்கும். சரீரம் ஒத்து வராது. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள் தெரியும்? எத்தனாவது பெந்தெகோஸ்து? 50வது பெந்தெகோஸ்து நாள். அப்பன்னா 50 நாள் ஆயிடுச்சா? 50 நாள் ஆயிடுச்சா? இல்ல யாராவது அது வந்து சரியா தெரியல, அது கணக்கு போட்டு பாத்தீங்களா? 50 நாட்கள் ஆனதா? 50வது பெந்தெகோஸ்து நாள். பெந்தெகோஸ்து நாள் வரும் பொழுது அல்லேலூயா, அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆமென் அல்லேலூயா, அந்த பெந்தெகோஸ்து நாள் நியமிக்க நாட்களிலே அல்லேலூயா. சரி, இன்னைக்கு உலகம் முழுக்க பெந்தெகோஸ்து சபைகள் நிரம்பி காணப்படுது. ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய சிஎஸ்சி சபைகளும் வளர்ந்துட்டு தான் வருது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய சபைகள் கூட வளர்ந்துட்டு தான் வருது. கிராமங்கள்ல திருச்சபைகள் உருவாக்கப்பட்டு பேராயத்தில் இணைக்கப்பட்டு செயல்பட்டு தான் இருக்கு. செயல்படுற சபைகளிலே உபதேசிமார்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவர்களும் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? உபதேசிமார்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் நான் இன்னைக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதை எடுத்து வச்சிருந்தேன். அதனுடைய உள்ளான அர்த்தமே அதுதான். அவன் இன்னைக்கு தலைப்பு வேற. ஆமென் சொல்லுவோமா? மோசேயோடு ஆண்டவர் பேசினாரா? மோசேயோடு கர்த்தர் பேசினாரா இல்லையா? பேசினார். அதுக்கப்புறம் யார் கூட பேசினார்? எலியாவோடு பேசினார். அதுக்கப்புறம் யார் கூட பேசினார்? இயேசுவோடு பேசினாரா இல்லையா? பேசினாரா? ஒரு நேரம் வரும்போது ஜபிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மேலே ஏறி ஜபிக்கிறார். ஜபிக்கும்போது கூட யாரை கூட்டிட்டு போறாருன்னா யோவானையும் பேதுருவையும் அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போயிட்டு மலை மேலே ஏறி ஜபிக்கிறார். ஜபிக்கும் பொழுது
அந்த அவங்க ஜெபிக்கிற அந்த நேரத்துல இந்த பேதுரு என்ன பண்றாரு, போர்வை விலைக்கு இயேசு என்ன செய்யறாருன்னு பாக்குறாரு. அவர் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இயேசு தனிமையாக அங்க இல்லை. அல்லேலூயா. அவரோடு கூட எலியாவும் மோசேயும் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அங்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எலியாவும் மோசேயும் இயேசுவோடு கூட பேசுகிறதை பேதுரு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவரே இங்கேயே ஒரு கூடாரத்தை அடிப்போம். என்ன, எத்தனை கூடாரம்? 3 கூடாரங்களை நாம் அடிப்போம். ஒண்ணு எலியாவுக்கு, இன்னொன்னு மோசேக்கு, இன்னொன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பேதுரு கிட்ட? என்ன சொல்றாரு? இந்த திருட்டு யோசனை எப்பவுமே பேதுருக்கு உண்டு. அல்லேலூயா. அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அதட்டுறாரு, பேதுரு அதட்டுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன் அதட்டுறாருன்னா, அது அற்ப எண்ணம், அது அற்பமான ஒரு எண்ணம். மோசேயோடு எலியாவோடு இயேசு கிறிஸ்துவோடு தேவன் பேசுகிறார் என்றால் அதற்கான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை வைத்திருந்தார். ஆமென் சொல்லலாம். அவர்களை அவர் அழைத்து அவர்களோடு கூட பேசினார். அவர்கள் மக்கள் கிட்ட பேசினார். ஆமென். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மக்களோடு கூட வாழ்ந்தவர், மனிதர்களோடு கூட வாழ்ந்தவர். ஆமென். அந்த வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக தான் இவர் அனுப்பப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எலியா கிட்ட சொல்றாரு ஆண்டவர், எத்தனை முறை இந்த ஜனங்களுக்காக இவன் போராடும் போதும் அவளுக்காக பேசும்போது எல்லாம் கூட சில நேரத்தில் அவன் சோர்ந்து போறான். அவன் சோர்ந்து போன மாதிரியே மோசேயும் சோர்ந்து போனான். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் சொன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இஸ்ரேலை பத்தி அதிகமா பேசப்படும் போது அவங்க மாத்திரம் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இந்த சண்டை வந்ததுக்கு காரணம் கூட அதுதான். இது எத்தனை பேர் யோசிச்சாங்க தெரியாது. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பெல்லாம் இவனுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தாவேன்னு கத்துவோம். ஆண்டவர் நன்மை செஞ்ச உடனே, விடுவிச்ச உடனே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே, இவனுக்கு சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்த உடனே ஆண்டவர் மறந்துட்டு மறுபடியும் பழையபடி கதத்தடி போய் பழத்தில் விழுந்துருவோம். நம்ம எல்லாம் எப்படி விழுறோமோ அதே மாதிரி. இல்லையா? நம்ம விழுறோமா இல்லையா? நம்ம விழுறோமா இல்லையா? கஷ்டம் வரும்போது என்ன சொல்றோம்? இயேசுவே இயேசுவேன்னு புலம்புறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் பாசிங் போட்டு ஜெபம் பண்றோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு குற்றம் சொல்ல வரல. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் கூட இந்த காரியங்களிலே எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. எப்பெல்லாம் தேவையோ மறந்து போனாங்க. மறக்கும் போதெல்லாம் ஆண்டவர் வேறு வகையில அடிச்சார். வேறு விதங்களில அவர்களை சந்திச்சார். வேறு விதங்களில அவர்களுக்கு பாடத்தை நடத்தினார், பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் திருந்தாத ஜென்மங்கள்லாம் யூதர்கள் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இஸ்ரவேல்ல யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே மேசியா ஒருத்தர் வருவாரு காத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் ஏதோ ஒரு சிலையை உருவாக்கி அங்க வைக்க, அந்த சிலையை ஈரான்காரன் ஏவுகணை கொண்டு அடிக்க, இவன் அவன் மேல அடிக்க, அவன் இவன் மேல அடிக்க, இப்படிதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை. ஆனா சரியான நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சரி, அங்க அது ஒரு பக்கம் நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில எலியாவை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாங்க? இப்ப நீங்க எடுத்து வாசிங்க. ராஜாக்கள்ல 1 ராஜாக்கள் 19:11-18 வரைக்கும் அதுல எடுத்து வாசிக்கும் போது வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். என்னைக்கு சொல்றாரு? பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்துலதான் கர்த்தர் எலியாவோடு கூட பேசினார். அல்லேலூயா. 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 அந்த மெல்லிய சத்தத்துலதான் கர்த்தர் எலியாவோடு கூட பேசுகிறார். எலியா என்ன சொல்றான்? என்னால முடியல. இப்ப நான் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கேன். கர்த்தருக்குன்னு
ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்ப நான் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கிறேன்னு எலியா சொல்லும் போது கர்த்தர் எலியா கிட்ட என்ன சொல்றாரு? இன்னும் 7000 பேரை இஸ்ரவேல்ல நான் வச்சிருக்கிறேன், இன்னும் 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க, அவளை நான் வைத்திருக்கிறேன். எதற்காக என்றால் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத, விக்கிரகத்துக்கு கீழ்ப்படியாத, விக்கிரக சிந்தனைகளுக்கு இறங்கி போகாத, விக்கிரகத்தை நோக்கி பார்க்காத 7000 பேரை, முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் இன்னும் இஸ்ரவேல்ல வைத்திருக்கிறேன் சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுக்கு முன்ன பகுதி நீங்க வாசிங்க. சொல்ல போனா இந்த சாப்டருக்கு 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து இருக்கணும். ஆனா அதுக்கு முன்ன அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசியினுடைய அந்த 400 பேருக்கு முன்பதாக எலியா ஒருத்த மாத்திரம் நிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பொதுவான ஜனங்கள் நிக்கிறாங்க. இந்த பொதுவான ஜனங்களுக்கு முன்பதாக இவனுக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய போராட்டத்துல அந்த இடத்துல எலியா வெற்றி பெற்று பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை வெட்டி போடுறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவன் வெட்டி போறதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையில் இருந்தான். ஒரு காளையை கொண்டு வந்து நீங்க பலி செலுத்தணும் சொல்றான் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு காளையை கொண்டு வந்து பலிபடம் கட்டி அது மேல காளையை வெட்டி போட்டு இவங்க கடவுளே கடவுளே கடவுளேன்னு கத்துறாங்க. ராம் முழுக்க கத்துறான், பகல் முழுக்க கத்துறான். கத்தி 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 யாரும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. எந்த ஒரு சத்தமும் அவங்களுக்கு வரல, கேட்கல. அவங்களுக்கு நேரம் முடிஞ்ச பிறகு எலியா என்ன பண்றான்? மிகப்பெரிய ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். அந்த பலிபீடத்தை சுத்தி ஒரு வாய்க்காலை உண்டாக்குறான். அந்த வாய்க்கால் நிறைய தண்ணீர் நிரப்பப்படுது. அந்த பலிபீடத்து மேல கட்டைகள், பச்சையான கட்டைகள் வெட்டி அடுக்கப்படுது. அந்த கட்டைக்கு மேல ஒரு காலை வெட்டி துண்டு துண்டா அது மேல வைக்கிறான். வச்சுட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தர் அக்னியாய் அந்த இடத்துல இறங்குகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அந்த அக்னியாய் இறங்கின கர்த்தர் அந்த காளையையும் ஈரத்தில் இருக்கிற தண்ணீரில் இருக்கிற அந்த கட்டையும் வாய்க்காலை சுற்றி இருக்கிற தண்ணீரையும் அப்படியே ஒரு சொட்டு இல்லாம மொத்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இது நடந்த உடனே அங்கிருந்த கூடியிருந்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சத்தம் போட்டு கர்த்தரை உயர்த்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த ஜனங்க கிட்ட எலியா என்ன சொல்றான்? ஓ, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை பிடிச்சு கூட்டிட்டு வரன்னு சொல்லி அழைத்து வந்து அத்தனை பேரும் வெட்டி போறோம். யாரு? எலியா அத்தனை பேரும் வெட்டி போறோம். ஆமென் சொல்லுங்க. அக்னியா இறங்கின கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல அக்னியில அவர் வரல. பெரிய சத்தம் உண்டாகுது. பெரிய பெரிய குன்றுகள் அதிர்கிற அளவுக்கு ஒரு சத்தம் உண்டாகுது. அங்க அவர் வரல. அங்க கர்த்தருடைய சத்தம் பேசல. ஒரு மெல்லிய சத்தம், மெல்லிய காற்று அடிக்கும் போது தேவனுடைய சத்தம் அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பெந்தெகோஸ்து நாளிலே, பெந்தெகோஸ்து சபைகளிலே சத்தமா ஆர்ப்பரிச்சாதான் ஆண்டவர் வருவார். ஆமென் சொல்லுங்க. சிஎஸ்ஐ சபைகள், லுத்தரன் சபைகள் அமைதியா ஆராதனை பண்ணாதான் சத்தம் இல்லாம அமைதியா மெல்லிய சத்தத்தோடு ஆராதனை பண்ண கர்த்தர் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இதுல விசுவாசம் தான் முக்கியம். ஆமென். நம்ம இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் தான் முக்கியம். எங்க கர்த்தர் எப்படி வருகிறார் என்பது முக்கியம் இல்ல. நாம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுவோமா? ஒருதான் சொல்லுங்களேன். ஆமென். கீழே இந்த பக்கம் வாங்க. 14வது வசனம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் நீதியாய் இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை யாருக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்றாரு? சீரியாவிற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதுக்கப்புறம் நிம்சியின் குமாரனாகிய யெகூவை என்ன பண்ணு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்புறம் சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவர்களை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவர்களை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால்களையும் யாரை முத்தம் செய்யாது இருக்கிற? பாகாலை முத்தம் செய்யாது இருக்கிற
7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லல, ஆமென் சொல்லல. ஒரு நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இப்ப மறுபடியும் கூட்டிட்டு இருக்கிறாங்க. இது உலக செய்தி. இந்தியாவில இருந்து கூட ஒரு 2 கப்பல் போச்சு.